வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம். வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை குருவே துணை குருவே துணை குருவே துணை குருவே துணை. வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்திருக்கும் 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே உண்மை உணர்வு தலைப்பிலே இன்றைக்கு மேலும் ஒரு கவி. இன்முகத்தோடும் எல்லாருக்கும் உதவி செய்வோம். உதவி செய்வதிலே கூட இன்முகத்தோடு
வேண்டா வெறுப்பாக உதவி செய்வார்கள். ஆனால் அந்த உதவியின் தன்மை சிறப்பு பெறுவது எப்படி என்று சொன்னால், இன்முகத்தோடு முழு மனதோடு செய்கின்ற போது யார் அந்த நன்மை பெறுகிறார்களோ அவருடைய மனமும் முழுமையாக நிறைவு பெறும். அதனால் இன்முகத்தோடும் எல்லாருக்கும் உதவி செய்வோம். தற்பெருமை பேசுபவர் தன் முனைப்பு மீறி தவறென்று பிற செயலை பிறரை குறை கூறும் அற்ப மனம் உடையோர்கள் சிலர் இருப்பார்கள் நம்மில். அன்பு கொண்டு அவர்களையும் அரவணைத்தே நமது சொற்களினால் வாழ்த்தி அவர் சிந்தனையை உயர்த்தி சூட்சுமமாய் அவர் அறிவை அறிந்துள்ள நற்பணியை செய்திடுவோம் சமுதாய தொண்டாய். நம் தகைமை பொறுமைகளை சோதிக்க வாய்ப்பாம். அதாவது உண்மை உணர்வு பெறுவதற்கான பக்குவம் நம்மை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே ஒவ்வொரு கவியிலையும் மகேஷ் அவர்கள் சில புதிய பண்புகளை நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். இந்த கவியில தற்பெருமை பேசுபவர் தன் முனைப்பு மீறி தவறென்று பிற செயலை குறை கூறும் அற்ப மனம் உடையோர்கள் சிலர் இருப்பார். முக்கியமான வார்த்தை, நம்மில். வெளியே இருக்கவங்களை பத்தி கூட பேசல, நமக்குள்ளேயே இது போல இருக்கு. காரணம் என்ன என்றால், அந்த அறிவின் பல படித்தளங்கள் சொல்றோம் இல்லையா, அதே போல மனவளக்கலையிலேயும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் என்ற அந்த படித்தளத்திலே வருகின்ற போது பல நிலைகளிலே அன்பர்கள் இருப்பார்கள். அதனால் குறை கூறுதல் என்ற இயல்பான பழக்கம் பொதுவா மக்கள் மத்தியில குறை கூறுவதும் அவதூறு பேசுவதும் அது ஒரு சமுதாய பழக்கமாக இருக்கிறத பார்க்கிறோம். நபிகள் சொல்லுவார், மற்றவர்களை பற்றி நாம் செய்கின்ற விமர்சனம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது புறம் பேசுவதாகும், உண்மை இல்லை என்றால் அது அவதூறு ஆகும் என்பார். எனவே புறம் பேசுதலும் அவதூறும் நற்பண்பு உள்ளவர்களுக்கு அது ஒரு குறையாகும். அதனால வள்ளுவர் கூட அறம் எனப்பட்டது இல்வாழ்க்கை, அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயி நன்று என்றார். இதற்கு பொதுவாக என்ன விளக்க உரை தருகிறார்கள் என்றால், அரண் எனப்பட்டது இல்வாழ்க்கை, அறம் சார்ந்து ஒழுக்கம் கடமை ஈகை என்ற நிலையிலே வாழ்வது மிக சிறப்பு. அதுவும் மற்றவர் பழிக்காத வண்ணம் வாழ்வது மிக சிறப்பு என்பார்கள். அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அப்படின்றது இப்படி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. இப்போதுல நாம் ஒரு மாறுபட்ட கோணத்துல சிந்திக்கணும். எப்படி என்றால், அறவாழி அந்தணன் ஒழுக்கம் கடமை ஈகையோடு வாழ்கின்ற ஒரு இல்லறத்தார், இவர் எப்படி மற்றவங்க குறை சொல்ல முடியும்? ஒழுக்கம் இருக்கு, கடமை இருக்கு, ஈகை செய்யறாங்க, அறவாழி அந்தணர்கள், இவர் எப்படி குறை சொல்ல முடியும்? அப்படியே சொன்னால் அது உண்மையாக இருக்க முடியுமா? இல்லையா? அவதூறாகத்தான் இருக்கும். அப்ப வள்ளுவர் என்ன சொல்ல வர்றார்? மற்றவங்க அவதூறு பேசாம இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? அவருடைய அறிவு நிலைக்கு ஏற்ப விமர்சனங்கள் செய்வார்கள். அப்ப இந்த குறளிலே வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், அற வாழ்க்கை வாழ்வது சிறப்பு தான்,
அதற்கே அழகு சேர்ப்பது எது என்றால் மற்றவரை பற்றி குறை பேசாமல் இருப்பது. அப்ப நபிகள் சொன்ன கருத்தும் வள்ளுவர் ஏற்கனவே சொன்ன கருத்தும் ஒத்து போவது இல்லையா? எனவே பிறரை பற்றி பேசுகின்ற கருத்துக்கள் உண்மை என்றால் புறம் பேசுவதாகும், பொய் என்றால் அவதூறு ஆகும். இந்த இரண்டுமே அறவாழி மக்களுக்கு பொருத்தம் அல்ல. அதனால் அரண் எனப்பட்டதை இல்வாழ்க்கை, அதுவும் மற்றவரை குறை கூறாத வகையில இருந்தால் அது செல்வத்திற்கு செல்வம் சேர்ப்பது போல, அழகுக்கு அழகு சேர்ப்பது போல மேன்மை நல்கும் என்பது அதனுடைய உண்மையான பொருள். அதே போல இங்கே மனவள கலை என்பது உலக சமாதானம், உலக சமுதாயத்திற்கு தொண்டு செய்கின்ற மையத்தை கொண்டது. அப்படி உலகத்திற்கே தொண்டு செய்ய புறப்பட்டவர்கள் தங்களிலேயே குறை கூறிக்கொண்டிருந்தால் எப்படி வளர்ச்சி பெறும்? அதே போல மற்றவர் வளர்ச்சியை தடுக்கின்ற நிலையிலே செயல்பட்டார் அது எப்படி மனவளக்கலை அன்பர்னு சொல்ல முடியும்? எனவே நம்மிலேயே இந்த குறை இருக்கிறது, அதை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை மகர்ஷி அவர்கள் இந்த கவிதை சொல்றாங்க. தற்பெருமை பேசுபவர் தன் முனைப்பு மீறி. பொதுவாக தற்பெருமை யார் பேசுவார்கள்? தன்முனைப்பு உள்ளவங்க தான் தற்பெருமை பேசுவாங்க. தற்பெருமை என்பது என்ன என்றால், நமக்கு தகுதி இல்லாத ஒன்றை பற்றி பெருமை பேசுவது. நம்மிடத்துல இல்லாத ஒன்றையும் அதை மறைத்து பெருமை பேசுவதோ, அல்லது மற்றவருடைய தரத்தை குறைத்து பேசி அதைவிட நான் சிறப்பு என்று பேசுவதோ, இதெல்லாமே தன்முனைப்பின் வெளிப்பாடாக ஏற்படக்கூடிய தற்பெருமை. எனவே தற்பெருமை பேசுபவர் தன் முனைப்பு மீறி தவறென்று பிறரை குறை கூறும், பிறருடைய செயலையும் பிறருடைய குணங்களையும் அவருடைய இயல்புகளையும் பற்றி குறை பேசுவது. அற்ப மனம் உடையோர்கள் சிலர் இருப்பார். இப்படிப்பட்ட அற்பர்கள் சிலர் எங்கேயும் இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அதாவது ஒரு கட்டம் வரைக்கும் மனிதன் தன் வளர்ச்சிக்காக முனைப்பாக இருப்பான். தொழில் செய்வது, அதை விருத்தி பண்ணுவது, அதில் லாபத்திலே உச்சம் தொடுவது, மேற்கொண்டு செல்வத்தை குவிப்பது, இப்படி என்று ஒரு ஆரம்ப கட்டத்திலே தன்னை நிறைவு செய்து கொள்ள வகையிலேயே முனைப்பாக இருப்பான். ஓரளவுக்கு அது நிறைவு பெறுகின்ற போது புகழ் தேடுவான். புகழ் எங்கே கிடைக்கும் பார்ப்பாங்க. ஒன்னா கோவில்ல போய் தர்ம கருத்தை அறங்காவலராக வேண்டியது, இல்லை எங்கேயாவது ஆன்மீக அமைப்புகள், சமுதாய நல அமைப்புகள், அங்கே இப்போ அவங்களுக்கு சிறு தொகையா இருக்கும், மற்றவருக்கு பெரும் தொகையாக இருக்கும். அதை நன்கொடையாக கொடுத்து விட்டு அங்கே ஒரு அங்கீகாரத்தை, அந்தஸ்தை, ஒரு பதவியை பெற்றுக்கொள்வது, அதன் மூலமாக மேடை ஏறி தங்களை பிரலாபித்துக் கொள்வது. இப்படி மேடையில் இருப்பவங்க எல்லாம் தரமானவர்கள்னு சொல்ல முடியாது. அதான் கண்ணதாசனுடைய பாடல வரும், மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு என்பார். இப்படி போலித்தனமான ஒரு நடத்தை என்பது பொதுவாக இருக்கும். இறை உணர்வு பெற்றவர்கள் உண்மையோடு உழைப்ப மட்டும்தான் அந்த தன்மை இருக்காதே தவிர, பரவலாக இதை வெல்வது அவ்வளவு எளிது அல்ல. என மனம் என்பதே முனைப்பின் அடிப்படையிலே தன்முனைப்பாக மாறியது தானே. இதை மற்றவரை சமமாகவோ உயர்வாகவோ ஏற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு எளிதில் மனம் இடம் தராது. அதற்கான பக்குவத்தை தான் அடக்கம் அமரர் வைக்கும் என்கிறார் வள்ளுவர்.
நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். அப்ப உயர உயர பணிவு வேண்டும். அந்த பணிவு நடிப்பாக இருக்கக்கூடாது. அந்த பணிவு நடிப்பாக இருக்கக்கூடாது, உண்மையாக இருக்கணும். அன்பு கொண்டு அவர்களையும் அரவணைத்தே நமது சொற்களினால் வாழ்த்தி. சரி, இவர்களை தள்ளி வச்சுட்டோம் வச்சுங்களேன், சரி இவர்களை விளக்கிடலாம். எப்படி வளர்ச்சி பெறும்? எப்படி வளர்ச்சி பெறும்? இப்போ இங்கேயே நம்ம இளைய பயிற்சி எடுத்தவர்கள் எத்தனை பேர் தனித்தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஒத்து போக முடியல? எதை மற்றவர்கள் குறை என்று விமர்சனம் செய்கிறார்களோ அது உண்மையாக இருக்கும் பட்சத்திலே திருத்திக் கொள்வது தானே உண்மையான மனவள கலைஞன். அதை விட்டு விட்டு தான் தனி கட்சி ஆரம்பிக்கிறதோ அல்லது ஒரு விலைக்கு விட்டு விடுவதோ அப்படின்னா வளர்ச்சியை பாதிக்கும் இல்லை. அதாவது பேதங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த இறை உணர்வு அந்த நிலையில் இருந்தால் மட்டுமே அடக்கம் பெறுமே தவிர, இல்லை என்றால் ஆணவம் இருக்கத்தான் செய்யும். இந்த கோணிமன் தத்துவம் சொல்றேன் பாருங்க. விஸ்வரூப தரிசனத்தையே பார்த்த அந்த உயர் அறிவு மனிதனாக திரும்புகின்ற போது தன்முனைப்போடு தான் இருக்கும். அதனால் அந்த தன்முனைப்பை எங்கே வைக்கிறோம் என்பதில் தான் வாழ்க்கையுடைய சிறப்பு அமைகிறது. அதை காலடியில் அமுக்கி வைக்கணும். சற்றே இடறினாலும் அந்த ஆணவம் தலையில் உட்கார்ந்துடும். அந்த ஜன நேரத்தில் என்ன பாவத்தையும் செய்துடும். இதுதான் இயல்பு. அதனால் அந்த வயப்படுகின்ற போது விலக்கி விலக்கி வைப்பதுன்னு சொன்னா கடைசியில் ஒண்ணுமே மிச்சம் இருக்காது. அதனால் அன்பு கொண்டு அவர்களையும் அரவணைத்தே. திறமை இருந்தால் பாராட்ட வேண்டியதுதான், மற்றதை அறிவுறுத்த வேண்டியது. திறமை உள்ளவர்கள் இது போல் நடந்து கொள்கின்ற போது கொஞ்சம் அன்பு காட்டி அரவணைத்து, உங்களுடைய பெருமைக்கு இது அவ்வளவு பொருத்தமா இல்லையே என்று அன்போடு சொல்லி, இப்படி அரவணைத்தே நமது சொற்களினால் வாழ்த்தி அவர் சிந்தனையை இன்னும் உயர்த்தி. ஏற்கனவே உயர்ந்த சிந்தையில இருந்தாலும் கூட அங்கே முனைப்பு என்ற ஒன்று இருக்கு பாருங்க. இதையும் கடந்து போகக்கூடிய வகையிலே அவரை மேலும் உயர்த்தக்கூடிய வகையிலே அன்பான சொற்களை பேசி அறிவுரை செய்து, சூட்சுமமாய் அவர் உயிரை அறிய அறிவை அறிந்து உள்ள சூட்சுமமாய் அவர் உயிரை அறிவை அறிந்துள்ள நற்பணியை செய்திடுவோம். சூட்சுமமாய் அவர் உயிரை அறிவை அறிந்துள்ள நற்பணியை செய்திடுவோம். இப்ப அந்த தகுதி திறமை இருக்கு இல்லையா, அது எப்படி வந்தது? மனம் ஒடுங்கி புலன் அடங்கி உயிரை அறிந்து உயிருக்கு உட்பொருளாகிய அறிவை அறிந்து அந்த பக்குவம் அடைந்திருக்கிறார்கள் இல்லையா, அதை கொண்டு நற்பணி செய்யலாமல்ல. எனவே அறிவை அறிந்து உள்ள நற்பணியை செய்திடுவோம். சமுதாய தொண்டாக நம் தகைமை பொறுமைகளை சோதிக்க வாய்ப்பாம். சரி, இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் என்ன நன்மையை நமக்கு அளிக்கும் என்றால், நம்முடைய தகைமை, பொறுமை, இவைகளை எல்லாம் சோதிப்பதற்கு நல்வாய்ப்பா. இப்போ எப்போதெல்லாம் தன்முனைப்பு எழுச்சி பெறுகிறதோ அப்போதெல்லாம் மகர்ஷி சொல்லுவாங்களே, சந்திரனுடைய ஒளி சூரியனால் தானே, நான் முழு நிலவாக பிரகாசிக்கிறேன், இனிமேல் எனக்கு சூரியன் எதுக்குன்னு சந்திரன் நினைச்சா விளைவு என்ன ஆகும்? அதே போலத்தான் எவ்வளவு உயர்ந்தாலும் இனிமேல் நானே எல்லாம் என்று நினைத்தோம் என்றாலே மீண்டும் அதை பாதாளத்தில் கொண்டு சேர்த்துவிடும். அதனால் மனித வாழ்க்கை என்பதே மிக மிக ஆபத்தான ஒரு வாழ்க்கை தான். எச்சரிக்கை இல்லை என்றால் எந்த தவறும் நடந்து போகும். ஏனென்றால்
சமுதாய அமைப்பே அப்படித்தான். அந்தந்த இடத்திலே என்ன மாதிரியான அலைக்களம் இருக்கிறதோ அந்த அலைக்களத்திற்குள் இருக்கின்ற பொருட்கள் மீதும் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால தனிப்பட்ட முறையிலே ஒருவன் நற்பண்பாளனாக இருந்தாலும் கூட சமுதாய விரோதிகள் மத்தியிலே சேர்கின்ற போது அவர்கள் சொல்வதிலே நியாயம் இருக்கே என்று போயிடும். இப்படி உருவானவர்கள் தானே தீவிரவாதிகள். இப்போ தீவிரவாதிக்கும் அரசியல்வாதிக்கும் என்ன வித்தியாசம்? அவன் ஒரு கொடிய செயலை செய்தால் தீவிரவாதம் என்கிறாங்க. அதே இவன் செய்த அரசியல் கலவரம் என்றான். ரெண்டும் ஒரே வேலை தானே. இது போல சமுதாயத்துல ரெண்டு இது உயர்வு நினைக்கிறாங்க, தாழ்வு நினைக்கிறாங்க. ரெண்டுமே கொலைபாதக செயல்தான். அதனால இதை உண்மையை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அப்போ அந்தந்த பதவிக்குரிய அந்த மதிப்பு மரியாதை காப்பாற்றிக் கொள்ளணும். தனி மனிதனாக இருந்தாலும் சரி, துறைகளிலே அரசியலிலே எங்கே இருந்தாலும் சரி, தன் முனைப்பு என்பது நமக்கு கேடுதான் செய்யுமே தவிர தன்முனைப்பால் பெற்ற பயன் என்று எதையும் நம்ம காட்ட முடியாது. எல்லாமே அறிவின் சிறப்பு தான். அதனால் அறிவாகிய தெய்வம் நமக்கு இப்படிப்பட்ட திறமைகள் எல்லாம் தந்து என்ன நம்ம இந்த இடத்திலே வைத்திருக்கிறது. அதனால் அந்த இறைவனுக்கு தினசரி நன்றி செலுத்துவதற்கு பேர் தான் இறை வழிபாடாக வச்சாங்க. அதனால் அந்த இறைவனையே நமக்கு உற்ற துணையாக கொண்டு வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமை என்பார்கள். விநாயகனே வினை தீர்ப்பவனேன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? கஷ்டம் வரும்போது முருகான்னு சொன்னா ஓடி போயிருமா? அப்படி இல்லை. அதுக்கு அர்த்தம் வந்த வினை, விளைவு அல்ல, வினை. வருகின்ற வல்வினை, விளைவு அல்ல, வல்வினை. அப்போ ஒருத்தர் வந்து நிக்கிறார் 100 கோடி கையில கொடுத்து, எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடு. பின்னாடி ஒருத்தர் நான் 500 கோடி கொடுக்குறேன், எனக்கு கொடுன்னு எனக்கு வயசுல நிக்கிறாங்க. அப்போ இதை செயல்படுத்தினால் என்ன ஆகும் மக்களுக்குன்னு யோசிக்கிறோம். மக்கள் வாழ்க்கை மிக பெரும் அளவில் பாதிக்கும். அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று இறை உணவை துணை கொண்டு பொதுவாக மக்கள் ஏமாந்து போகின்ற புலன் கவர்ச்சி, பண கவர்ச்சியில தன்னை காத்து கொள்வதற்கு முருகனும் விநாயகனும் துணை செய்வார்களே தவிர வாங்கிக்கிட்டு எல்லா யுகத்தினும் பண்ணிட்டு கடைசியில் ஒட்டக பூஜை, யானை பூஜை எல்லாம் பண்ணினா இறைவன் காப்பாற்ற மாட்டான். அதனால் இந்த தன் முனைப்பு என்பது எவ்வளவு தூரம் பாவத்தை செய்யும் என்பதை நடைமுறையில பார்க்கிறோம். நாம் அந்த இடத்துல சிக்கிடக்கூடாது என்பது இறைவன் நமக்கு தருகின்ற பாடம். நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. காலம் என்ற இறைவன் இப்படிப்பட்டதெல்லாம் பார்க்கிற போது இதுபோல் நாம் செய்யக்கூடாது என்ற எச்சரிக்கை. நல்லவர்கள் கோவையில சாந்தி சோசியல் சர்வீஸ் என்று ஒன்று, எங்க வங்கியில அவர் வந்து ஒரு கஸ்டமர். அவருடைய ஆரம்ப காலம் பார்த்தோம்னாக்க வெறும் 10,000 ரூபாய் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வாங்கின கடனை கட்ட முடியாமல் அதை ஜப்தி பண்ற நிலையில இருந்த போது எங்க வங்கியில மேனேஜர் அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர். அப்போ இந்த கியர் இண்டஸ்ட்ரியை பார்த்துட்டு இது இஸ் ப்ராஃபிட்டபிள் ஒர்க் அப்படின்னு நினச்சி நான் உங்களுக்கு 25,000 ரூபாய் லோன் சேங்ஷன் பண்ணுறேன், எங்கிட்ட வந்துடுறீங்களான்னாரு. அப்போ வந்து சேர்ந்தவர் தான். பிறகு பல கோடிகள் கடன் வசதி, தொழிற்சாலை பெருக்கம் இப்படி வளர்ந்து ஒரு கட்டம் அவர் போகிறதுக்கு முன்னாடி அவருடைய குடும்ப உறுப்பினருக்கு எல்லாம் போதுமான தொகையை பிரித்து கொடுத்துட்டு மீது ஒரு பெருந்தொகையில மக்கள் பணிக்கென்று ஆரம்பிச்சார். அவர் இறந்துட்டாரு. இருந்தாலும் அவருக்கு பிறகு அந்த நிறுவனம் இன்றைக்கும் அதே தரத்தோட செயல்படுகிறது. 25 ரூபாய்க்கு சாப்பாடு, முழு சாப்பாடு, மெடிக்கல் ஷாப்,
எவ்வளோ டிஸ்கவுண்ட் மேக்ஸிமம் தர முடியுமோ 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் மெடிக்கல் ஷாப். பிறகு மருத்துவமனை, மிக குறைந்த கட்டணத்திலே சிகிச்சை. பிறகு பெட்ரோல் பங்க், அங்கேயும் எப்போ ஒரு வேலை தான் இருக்கும், விலை ஏறும்போது ஏற்ற மாட்டாங்க, அந்த ஸ்டாக் முடிகிற வரைக்கும் அதே வேலை தான். இப்படி அந்த பகுதியவே ஒரு விஐபி ஏரியா மாற்றிட்டாங்க. வாடகைகள் இதை வச்சு மற்றவங்க வாடகை வைத்துக்கிட்டாங்க. ஏன்னா பெரும்பாலும் வீட்டில் சமைக்கிறதே கிடையாது. காலை மாலை இரவு 3 வேளை அங்கே போய் சாப்பிட்றாங்க. வெரி ஃபாஸ்ட் சர்வீஸ். இது போல நல்ல செய்தவர்கள் இருக்கிறாங்க. இப்போ யாரை மக்கள் நினைவு கூறுகிறார்கள் சொல்லுங்க? வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்கள் மனதில் இருப்பவர் யார்? வெறும் 10,000 ரூபாய்க்கு ஒரு சொந்தக்காரர் இருந்தவர் இன்னைக்கு பல கோடி சம்பாதிச்சு அது குடும்பத்திற்கு மட்டுமே என்று வைக்காம சமுதாயத்துக்கும் வைத்ததுனால யாரெல்லாம் அங்கே போறாங்களோ அவர் சுப்பிரமணிய பாராட்டுறாங்க இல்ல. அது போல இந்த வாழ்க்கை என்பது நமக்காக மட்டுமல்ல, மற்றவருக்கும் சேர்த்துதான். அதனால் அந்த செயலை செய்கின்ற போது அந்த நற்பயன்கள் புண்ணியம் நம்முடைய சந்ததியே ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எனவே இருபிறப்பும் தீயவை தீண்டா, பழிப்பிறங்க பண்புடை மக்கட்பெறேன். அப்படிப்பட்ட நல்ல மனிதனை பெற்ற அந்த தாய் தந்தரை பாராட்டுகிறோம் இல்லையா? அது மாதிரி வெறும் தனக்காக மட்டுமே வாழ்பவர்கள் தோற்று போவார்கள், சரித்திரத்தில் இடம் கிடைக்காது. தன்னோடு மற்றவரையும் சமமாக பார்க்கின்ற போது அவர்கள் சரித்திரத்தில் இடம் பெறுகிறார்கள். அதுதான் உயர்வே தவிர வெறுமனே பணத்தை சேர்த்து வச்சு பாடுபட்டு பணத்தை சேர்த்து வைத்து கேடுகட்ட மாநிலர் கேளுங்களினர் அவையார். அது மாதிரி கேடுகட்ட மனுஷர்கள் தான் மாண்புமிகுன்னு சொல்றோம். பண்பே இல்லாதவனுக்கு பேர் மாண்புமிகு. ஸோ இதெல்லாம் தவிர்த்து இந்த தன்முனைப்பு என்ற அந்த அரக்கனிடத்திலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனே நமக்கு துணை. ஸோ வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தஞர் சொல்ல கலங்கும். ஆனா முருகன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை அது ஒரு சர்ச்சையாயிடும். எனவே இதெல்லாம் புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காகத்தான் காலையில ஒரு நற்சிந்தனை, நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறப்பதற்காக என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமை ஐயா. சிறப்பான விளக்கம், ஆழ்ந்தது ஒரு கவி. இது நடைமுறையில் இதை செயல்படுத்தினாலே எல்லோருக்குமே ஏற்றம்தான். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான கருத்துக்கள். இது அசை போட வேண்டும் மனதிற்குள்ளேயே. இது சம்பந்தப்பட்ட அனைவரும் சம்பந்தப்பட்ட எல்லோருமே அதில் சம்பந்தப்பட்டவங்க தான். அசை போட்டாலே மிகச்சிறப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சிறந்த முறையிலே விளக்கங்கள் வழங்கி நம்மை சீராக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட பேசுறது கேட்குதுங்களா? நேற்றைக்கு கேட்காம இருந்த கேட்குதுங்க ஐயா. கேட்குதுங்களா? வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிருந்தா கார்த்திகேயன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சுகந்தி இளையப்பன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல்
வேற யார் பாடச் சொல்லலாம் அம்மா? அவங்களால முடியலன்னா அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா வேதாத்திரிய பாடல் பாடுறீங்களா? பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்பதான் ஆனாச்சு, ஆனாகவே இல்லை இவ்வளவு நேரம். ஓஹோ, வாழ்க சரி வாழ்க சரி, வளமுடன். சாரிங்கம்மா. வாழ்க வளமுடன். பரவாயில்லையா பரவாயில்லையா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்தம் நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒளித்துண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு அன்மியூட் ஆகல ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி பாடுறீங்களா? அப்ப பாடுங்க நீங்க. பாடுறேன் ஐயா. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நொன்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.